யார் தெரியுமா? கோட்சே தேசத்தினுடைய தந்தை, தேசபக்தர் என்று சொல்லுகிற ஒரு பெண் அப்படி சொல்லியே இன்றைக்கு அங்கே மாமன்றத்திலே உறுப்பினராக வர முடிந்திருக்கிறது என்றால் நம் வீடுகளிலே அவர்கள் வருவதற்கு ரொம்ப தூரம் இல்லை என்பதை, கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த பேரூராட்சி மன்ற, நகராட்சி, நகரமன்றம், மாநகர மன்றத்தினுடைய தேர்தல் இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது. 1 கோடி செலவழித்திருக்கிறார் ஒரு வார்டுக்காக. இங்கே அமித்ஷா அவர்கள் 4000 கோடி ரூபாய் வருகிற பாராளுமன்ற தேர்தலிலே பிஜேபிக்கு தரப்படும் என்று வாக்குறுதி இருக்கிறார் என்பதை இன்றைக்கு சொல்லுகிறார் என்றால் தமிழனை விலை பேசி விடலாம் என்று அவர்கள் அதற்குரிய ஆயத்த விலைகளிலே இறங்கியிருக்கிறார் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். கோட்சே காந்தியை சுடுகிறார். காந்தி கொல்லப்படுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னால் வல்லபாய் பட்டேல் காந்தியை பார்த்து பேசிவிட்டு செல்கிறார். அதற்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. மீனாட்சிபுரத்தில் இருப்பவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அவருடைய தாயும் தந்தையர்கள் முஸ்லிம்கள் அல்ல. மேட்டுப்பாளையத்தில் இருப்பவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். தாயும் தந்தையர்கள் முஸ்லிம்கள் அல்ல. இங்கே தேதிகளே 40 குடும்பம் இப்போ இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். தாயும் தந்தையும் முஸ்லிம்கள் அல்ல. ஒன்றை சொல்லுகிறேன். திண்டுக்கல்லில் இருக்கிற ஜமால் முகமது கல்லூரி இருக்கிறது. அந்த ஜமால் முகமது கல்லூரியினுடைய தாராளர்கள் ஜமால் முகமது யார் தெரியுமா? மரியாதைக்குரிய தேவ பெருமகனாளர்களுடைய உடன்பிறப்புகள் மட்டுமல்ல, அவர்கள் பங்காளிகள். அவர்கள் அந்த சமூகத்திலே இருந்து வந்தவர்கள். இது ஒரு அதிசய நிகழ்ச்சி. ஹிஜாபிற்காக முஸ்கானுடைய அல்லாஹ் அக்பர் என்கிற கோஷத்திற்காக மேலூரில் திராவிடர் கழகத்தினுடைய கூட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் கலந்து கொண்டு இங்கே அவர்கள் பறைசாற்றுகிறார்கள் என்றால் அதுதான் தந்தை பெரியாருடைய சமூக நீதி தத்துவத்தை நிலைநாட்டுகிற பூமி என்பதற்கு அர்த்தம். இங்கே எப்பவெல்லாம் வலதுசாரிகள், பார்ப்பனர்கள், RSS கும்பல்கள் இங்கே ஆதிக்கம் செலுத்த வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தந்தை பெரியாருடைய கூட்டம் அங்கே முன்னோக்கி செல்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி தந்தை பெரியார் அதை அவர் இங்கே வார்ப்பு செய்து கொண்டிருந்திருக்கிறார். அதனாலேதான் இங்கே அவர்களாக வாழாட்ட முடியவில்லை. ஆட்சியாளர்கள் யார் வருகிறார்களோ அவர்களை தங்கள் கைகளிலே வைத்துக் கொண்டு அதிகாரத்தை செலுத்த நினைக்கிறார்கள். அதிலே அவர்கள் வெற்றியும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கே இந்த நேரத்தில் மிகுந்த கவனத்தோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தந்தை பெரியாருடைய தம்பிகளே, நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இதில். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் திராவிட இயக்கங்கள் தானே ஆட்சி கட்டில் இருக்கிறார்கள், இங்கே என்ன நமக்கு பிரச்சனை வந்துவிடும் என்றெல்லாம் நீங்கள் கருதி கொண்டிருக்கலாம். சென்னையிலே சென்னை மாணவ மன்றத்தினுடைய ஒரு உறுப்பினராக அங்கே வந்திருப்பது யார் தெரியுமா? கோட்சே தேசத்தினுடைய தந்தை, தேசபக்தர் என்று சொல்லுகிற ஒரு பெண் அப்படி சொல்லியே இன்றைக்கு அங்கே மாமன்றத்திலே உறுப்பினராக வர முடிந்திருக்கிறது என்றால் நம் வீடுகளிலே அவர்கள் வருவதற்கு ரொம்ப தூரம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதுரையிலே கூட அவர்கள் வாங்கிய எண்ணிக்கைகளை பார்த்தால் சில இடங்களிலே 2வது இடம், சில இடங்களிலே 3வது இடம், சில இடங்களிலே அனைத்து இந்திய அதிமுகவை காணவில்லை, துடை தெரியப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே பிஜேபி ஒன்று வந்திருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் பேசிக்கொண்டும் நாம் கொள்கைகளை சொல்லிக் கொண்டும் இருக்கிற காலமல்ல. நாம் இதை தடுப்பதற்குரிய எல்லா ஆயத்த வேலைகளையும் செய்தாக வேண்டும் என்கிற ஒரு சூழலுக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். தமிழன் எப்படி ஆகிவிட்டால் 1000 கொடுத்தால் 2000 கொடுத்தால் தன் மானத்தை அடகு வைக்கிற கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த பேரூராட்சி மன்ற, நகராட்சி, நகரமன்றம், மாநகர மன்றத்தினுடைய தேர்தல் இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது.
1 கோடி செலவழித்திருக்கிறார் ஒரு வார்டுக்காக. 1.5 கோடி செலவழித்திருக்கிறார் மாமன்ற ஒரு வார்டுக்காக. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்திருக்கிறார்கள்? கட்சிக்காரர்கள் வேட்பாளரிடத்தில் 5 லட்சம் ரூபாய் கொடு என்று வாங்கி வைத்துக் கொண்டு அவரிடத்திலே 15 லட்சம் ரூபாயை கொடுத்து வீட்டுக்கு இவ்வளவு என்று கொடுத்து விடு என்று சொல்லுகிற கட்சிகள் இன்றைக்கு தமிழர்களுடைய வாதத்தை அடங்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதிலே இங்கே நாம் கவலைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது காசு வாங்கிட்டு ஓட்டு போடணும் என்கிற என்ன வந்துருச்சு என்று சொல்லுகிறார் யார்? அண்ணாமலை சொல்லுகிறார். இங்கே அமித்ஷா அவர்கள் 4000 கோடி ரூபாய் வருகிற பாராளுமன்ற தேர்தலிலே பிஜேபிக்கு தரப்படும் என்று வாக்குறுதி இருக்கிறார் என்பதை இன்றைக்கு சொல்லுகிறார் என்றால் தமிழனை விலை பேசி விடலாம் என்று அவர்கள் அதற்குரிய ஆயத்த விலைகளிலே இறங்கி இருக்கிறார் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். பாருங்கள், இங்கே வேலூரில ஹிஜாப் அணிந்த பெண்ணை கலட்டி என்று ஒருவர் சொல்லுகிறார். காவல்துறை ஆரம்பத்திலே விட்டு விடுகிறார்கள், அனுப்பி விடுகிறார்கள், கைது செய்யப்படவில்லை. அதற்கு பிறகு தகவல்கள் இங்கே மதுரை மாவட்ட நிர்வாகிகளின் மூலமாக தகவல் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்திலே பேசிய பிறகுதான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அவசரமாக 2வது முறை வந்து அவன் கோஷம் எழுப்புகிறான். அதற்கு பிறகு கைது செய்கிறார்கள். இது நடக்கிறது இங்கே. ஆனால் சென்னையில அப்துல் ரஹீம் என்கிறவர், ஒரு தேசிய லீக் என்கிற கட்சியினுடைய தலைவர், என்ன சொல்கிறார்? நீ ஹிஜாபை கலட்ட சொன்னால் நாங்கள் பூணூலை அறுப்போம் என்று சொல்கிறார். இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. திராவிட கழகத்துக்காரர்கள் செய்கிறார்கள், அது அவர்களுடைய பணி. முஸ்லிம்களாக இருக்கிறவர்கள் வேறொரு மத சின்னத்திலே கை வைப்பதற்கு உரிமை இல்லை. ஆகவே எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த அப்துல் ரஹீம் அதை சொல்லுகிறார், செய்யவில்லை. அவர் பூணூலை நாங்கள் அறுப்போம் என்று சொல்லுகிறார். அவர் கைது செய்யப்படுகிறார். ஆனால் திருவண்ணாமலையில ஒரு ஆசிரியை, ஒரு மாணவியை ஹிஜாபை கலட்டி விட்டுத்தான் வர வேண்டும் என்று சொல்லி அங்கே கலாம் நடக்கிறது. ஆனால் அந்த பெண், அந்த ஆசிரியை இதுவரை கைது செய்யப்படவில்லை. இதுதான் சமூக நீதி காவலர், சமூக நீதி பேரவை என்று ஒன்றை அமைத்து இந்தியா முழுவதும் அதற்கு உறுப்பினர்களை சேர்க்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அதனால் நம்மவர்கள் தானே ஆட்சி செய்தார்கள், ஒன்றும் நடந்து விடாது. உங்களுக்கு சொல்லுகிறேன், கோவையிலே கோட்சே பெயரை சொன்ன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களை அது சொல்லக்கூடாது என்று தடுத்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பொறுப்புல இருக்கிற காவல்துறை என்பதையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவே நம்மவர்கள் இருக்கிறார்கள், நாம் தானே இருக்கிறோம், ஒன்றும் நடந்து விடாது என்று சொல்லி நாம் தூங்கிவிட்டால், நாம் முயல்கள் தூங்கிவிட்டால் ஆமைகள் ஊர்ந்து சென்றுவிடும் என்பதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு கூட என்னவெல்லாம் முஸ்கான் என்று சொல்லுகிற அந்த பெண், அவள் என்ன செய்கிறாள்? கல்லூரிக்குள்ளே நுழைகிறாள், கல்லூரி வளாகத்திலே வருகிறார். வரும்போது கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல, வெளியே இருந்து வந்த கயவர்களும் சேர்ந்து கொண்டு ஸ்ரீராம் ஜெயம் என்று கோஷம் எழுப்புகிறார்கள். அப்படி கோஷம் எழுப்பினால் தவறில்லை. ஆனால் வருகிற அந்த பெண்ணை பார்த்து அவர்கள் கோஷம் எழுப்புகிறார்கள். உடனே அவள் இடது கையில் தூக்கி அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று கோஷத்தை சொல்லிவிட்டு நடந்து வீர நடையோடு வருகிறாள். அச்சப்பட்டல்ல, அவள் பின்னோக்கி செல்லவில்லை. ஆண்கள் வந்து விட்டார்களே, நம்ம ஏதோ செய்து விடுவார்களே, கோஷம் போடுகிறார்களே, வருகிறவர்கள் வள்ளூர்களாயிற்று என்று அவள் பின்னோக்கி செல்லவில்லை, முன்னோக்கி செல்கிறார். இடது கையை தூக்கி அல்லாஹ் அக்பர் என்கிற கோஷத்தோடு செல்கிறார். ஏன் அவள், நான் கூட யோசித்திருக்கிறேன், அவள் இடது கையை தூக்குகிறாள். ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், நீங்கள் இடது கை பழக்கம் உள்ளவளா என்று.
இல்லை இல்லை, நான் இடதுகை பழக்கம் இல்லை என்று சொல்கிறார். அப்பொழுது நான் நினைத்துக் கொள்கிறேன், உங்களுக்கு பதில் சொல்வதற்கு என் வலதுகை தேவையில்லை, நான் இடதுகையிலே செய்கிற அந்த பணியை செய்கிறதற்குத்தான் இது லாயக்கு என்பதை உணர்த்துவதற்காக சொல்லியிருக்கிறார் என்றுதான் கருதுகிறேன் சொல்லுகிறார். அவளை பார்த்துவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பேர் அன்பு சகோதரர்கள் அவளை பற்றி வர்ணிக்கிறார்கள். சமா வீசி விழுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் சொல்கிறார், சமாதானம் வேண்டும் என்றால் சண்டைக்கு தயாரா என்றார் பெரியார். உனது ஒரு நிமிட கழகம், உனது ஒரு நிமிட கழகம் உலகமே சுற்றி வருகிறது. சொல்வது முஸ்லிம் அல்ல. வண்டியை வெற்றி இறங்கிய ஸ்டைல், பார்க்கிற பார்வை, நடையின் வீரம், குரலின் தீரம், ஒற்றை பெண்ணின் துணிச்சலுக்கு முன்னால் சங்கி கூட்டம் மண்டியிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். வாழ்த்துக்கள் சகோதரியே. சொல்வது பெரியார் சுரேஷ், அடுத்து கர்நாடகாவின் கண்ணகியே, சொல்வது வேல்முருகன், அடுத்து சொல்லுகிறார் ஒருவர் காவி தீவிரவாதிகள் எதை கொண்டு ஒடுக்க நினைத்தார்களோ அதை ஆயுதமாக்கி எதிர்த்து நின்று விட்டால் இப்பெண் இத்தனை வெறிநாய்களின் மத்தியில் சிங்கவன கர்ச்சித்தால் அவள் குரல் ஆதிக்கத்திற்கு எதிரான குரல், ஒடுக்குமுறைக்கு எதிரான குரல், மதவெறிக்கு எதிரான குரல். ஆண்கள் 100 பேர் சூழ்ந்து வெறி கூச்சலிட்டால் அடங்கி போவாள் பெண் எனும் ஆண் ஆதிக்கத்திற்கு எதிரான குரல். சகோதரியே, பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், சகோதரிக்கு துணை நிற்போம். சொல்பவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் அல்ல, தமிழ்நாட்டினுடைய இந்து சகோதரர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவள் சொல்லிய அந்த ஒரு வார்த்தை, கடவுளை கற்பித்தவன் காட்டுகிறாண்டி என்று சொல்லுகிறேன், இந்த மன்றத்திலே அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வைத்திருக்கிறாள் என்றால் அந்த கழகக்காரி அவள் சொன்ன வார்த்தை இந்தியாவில் இருக்கிற அத்துணை பேருக்கும், ஏன் ஆண்களை பார்த்து சொல்லுகிறார், மடையர்களே, மூடர்களே, சும்மா இருக்கிறீர்கள், கிளம்புங்கள் என்று இளைஞர்களுக்கு சொல்லாமல் சொல்லுகிறார். அந்த வீரமங்கை என்றுதான் அர்த்தம். அவள் பயப்படவில்லை, இங்கே பயந்து ஒடுங்கவில்லை, அவள் போர் பிரகடனம் பாடுகிறாள். அதைத்தான் ஒவ்வொரு பெண்ணும் செய்ய வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, முதலிலே நம் வழிபாட்டு உரிமைகளை அவர்கள் பறிக்க நினைத்தார்கள். இங்கே ஆண்டாண்டு காலமாய் 400 ஆண்டு காலமாய் நாம் வழிபாட்டு உரிமையோடு வாழ்ந்த அந்த பாபர் மசூதியை 1992 எடுத்தார்கள். இடித்த பிறகு அதற்கு முன்னால் அங்கே நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது, வல்லபாய் பட்டேல் உள்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது அங்கே சிலையை கொண்டு போய் வைக்கிறார்கள். நேரு உடனடியாக எழுதுகிறார். நான் கூட நேருவை பற்றி தப்பாய் கருதி இருந்தேன். சில ஆவணங்களை பார்க்கும் பொழுது தெரிகிறது, அவரும் உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறார். உடனடியாக அந்த சிலைகளை அப்புறப்படுத்திவிட்டு அங்கே நீங்கள் அவர்களுக்கு தொழுவதற்கு திறந்து விடுங்கள் என்று நேரு எழுதுகிறார். யாருக்கு? வல்லபாய் பட்டேல் என்கிற உள்துறை அமைச்சராக இருக்கிற இன்றைக்கு பெரிய சிலை அமைத்திருக்கிறார்களே அந்த கயவனுக்கு எழுதுகிறார். ஆனால் பதில் இல்லை. நேரை பார்க்கும் பொழுது கேட்கிறார், நான் கடிதம் அனுப்பியிருந்தேன், என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறார். ப்ராசஸ், நான் அதை ப்ராசஸ் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்தவரை அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததற்காக, அதற்கு நன்றி சொல்வதற்காகத்தான் அங்கே குஜராத்திலே அவர்கள் 3000 கோடி ரூபாய் செலவழித்து சிலை வைத்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் காங்கிரஸ்காரர் சொல்லுகிறார்கள், எங்களுடைய தலைவருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள் என்று. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கோட்சே காந்தியை சுடுகிறார். காந்தி கொல்லப்படுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னால் வல்லபாய் பட்டேல் காந்தியை பார்த்து பேசிவிட்டு செல்கிறார். அதற்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. யோசித்து பாருங்கள். காங்கிரஸ் கட்சியில இருந்து கொண்டு இந்து மகாசபை எப்பொழுது காங்கிரஸ் கட்சியில ஐக்கியமானதோ அதற்கு பிறகு காங்கிரசுடைய கோஷங்களும் அதிலிருந்த தலைவர்களும் எதை நோக்கி சென்றார்கள்? இன்றைக்கு 1947 இந்திய பாகிஸ்தான் பிரிந்தது. அதற்கு யார் காரணமாக இருந்தார்கள்?
இவர்கள் ஜின்னா ஜின்னா என்று சொல்லுவார்கள். அவரல்ல. ஜின்னாவை அந்த எண்ணத்திற்கு தூண்டியவர்கள் யார்? ஆர்எஸ்எஸ் காரர்கள். இங்க இருக்கிற இந்து சனாதன கொள்கையுடையவர்கள் தான் அவரை அந்த நிலைக்கு தூண்டினார். இன்றைக்கு கூட சொல்லுகிறார்கள், நாங்கள் அகன்ற பாரதம் அமைப்போம் என்று. நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். அகன்ற பாரதம் அமையுங்கள், பாகிஸ்தானை உள்ளிழுங்கள், பங்களாதேஷை உள்ளிழுங்கள். அதற்கு பிறகு எங்கள் ஆட்டத்தை பாருங்கள், எங்கள் ஆட்டத்தை பாருங்கள். அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதை நான் இந்த மடையர்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்றை சொல்லுகிறேன், இந்த நாட்டை ஒரு இந்துத்துவ பூமியாக மாற்ற வேண்டும் என்று இவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இமாமணிகளை நாங்கள் புதைத்திருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் விதைத்திருக்கிறோம் என்பதை நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன். காலம் வந்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயுதங்களாக மாறுவோம். எங்கள் உரிமையை காப்பதற்கு, எங்களுடைய உரிமையை இந்த மண்ணிலே ஆங்கிலேயனுக்கு எதிராக போரிட்டானே என் முப்பாட்டு திப்பு சுல்தான், அந்த பரம்பரையில் வந்தவர்கள் அந்த உரிமையை நிலைநிறுத்துவதற்கு தேவைப்பட்டால் எதையும் செய்வதற்கு தயாராக இருப்போம். நாங்கள் இங்கே மற்றவர்களை போல் மண்டியிட்டு போகிறவர்கள் அல்ல. இங்கே கூட சொன்னார்கள், பசுமன் பேசுகிற நேரத்திலே உங்களில் கூட சிலர் அங்கே பிஜேபி இருக்கார்கள் என்று கேட்டார். நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன் ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே சில முனாஃபிகள் இருந்தார்கள். அவர்கள் நயவஞ்சகர்கள். முனாஃபிக் என்றால் நயவஞ்சகர்கள். அவர்கள் இஸ்லாமியர்கள் போர்வையிலே இருப்பார்கள். ஆனால் இஸ்லாத்துக்கு எதிராக ஏழையரிடத்திலே தூது சொல்லிக் கொண்டு அவர்கள் இருப்பார்கள். அப்படி இருந்த ஒருவன் தான் அப்துல்லா பின் உமைத் கரூல் என்கக்கூடியவன். அவனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருந்தார்கள். அவன் இறந்து விடுகிறான். இறந்த பிறகு அவருடைய மகன், அவர் பேர் அப்துல்லா, வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அவருக்கு நீங்கள் ஜனாசா தொழுகை நடத்துங்கள் என்று. அவர்கள் மறுக்கிறார்கள். நான் தொழ மாட்டேன், தொலை வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஏன் என்று கேட்கும் பொழுதுதான் சொல்லுகிறார்கள், அவர் முனாபிக்கு நயவஞ்சகர் என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா தடுக்கிறார்கள், நீங்கள் தொழ வேண்டாம் என்று. அவர் இந்த சகோதரர், அவருடைய மகன் நல்ல ஒரு இஸ்லாமிய சகோதரர். அவர் அதனாலே ஏழைய சஹாபாக்கள் வற்புறுத்துவதாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொலை வைத்து விடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கண்டித்து திருமறையில் குர்ஆன் வசனத்தை அனுப்புகிறார். அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? மக்கா மதீனாவிலே யாராவது இறந்து விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இவர் இறந்து விட்டார் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவுக்கு செல்கிறார்களா என்றால் பார்ப்பார்கள். அவர்கள் சென்றால் சஹாபாக்கள் செல்வார்கள். அவர்கள் செல்லாவிட்டால் அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள், இவரும் நயவஞ்சகர் என்று. அப்படி ரசூலுல்லாஹ் காலத்திலேயே நயவஞ்சகர்கள் இருந்தார்கள். அப்ப கேட்கிறார்கள் சஹாபாக்கள், யார் ரசூலே, உங்களுக்கு நயவஞ்சகர்களை தெரிகிறது, அவர்களுக்கு சொல்லுங்கள், அடையாளப்படுத்துங்கள். நான் அவருடைய கரங்களை, தலைகளை, சிரங்களை செய்துவிட்டு வந்து விடுகிறோம் என்று சொல்லுகிற நேரத்திலே ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அந்த சஹாபாக்களே, நீங்கள் அப்படி செய்தால் ஏழைவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? முகமது அவருடைய தோழர்களையே கொன்றார் என்கிற அவப்பெயர் வரும். அதனால் பொறுமையாக இருங்கள் என்று அவர்கள் மட்டுப்படுத்துகிறார்கள். இதுதான் நமக்கு தருகிற நியதி. ஆகவே பல பேர் போவார்கள். இன்றைக்கு வேலூர் இப்ராஹிம் போன்றவர்கள் எல்லாம் அங்கே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் யார் யாரோ போவார்கள். நீங்கள் கவலை கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. அவர்கள் வந்தால் அவர்களுக்கு எதிர்ப்பு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நாம் என்ன பார்க்கணும் என்றால், இந்த கூட்டத்திலே இருந்து இந்த கன்றுக்குட்டிகள் இங்கே இருக்கும் பொழுது எதை சாப்பிடுகிறதோ அதை சாப்பிடும். இங்கே இருந்து பிரிந்து போனதுகள் அந்த கூட்டத்திலே சேர்த்த பிறகு அது எதை தின்னுமோ அதைத்தான் தின்னும். அதனால் அதை போய் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இவர்களை பற்றி இப்ப கூட இங்கே கூட ஏதோ 2 முஸ்லிம் பேர் வாங்கிகள் அங்கே பிஜேபியினுடைய வேட்பாளர்களாக இருந்ததாக கேள்விப்பட்டேன். அவசியம் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் யாரும் ஏங்க நான் கேட்கிறேன், இங்கே குஷ்புன்னு ஒரு பொம்பளை இருந்துச்சு. அது முஸ்லிம் தாய்க்கு தகப்பனுக்கு பிறந்தது. ஆனா இஸ்லாம் என்கிற தத்துவம் ஒரு இஸ்லாமிய தாய்க்கும் தந்தைக்கு பிறந்ததால அல்ல. அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டால்
மீனாட்சிபுரத்தில் இருப்பவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அவருடைய தாயும் தந்தையர்கள் முஸ்லிம்கள் அல்ல. மேட்டுப்பாளையத்தில் இருப்பவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். தாயும் தந்தையர்கள் முஸ்லிம்கள் அல்ல. இங்கே தேனிகளே 40 குடும்பம் இப்போ இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். தாயும் தந்தையும் முஸ்லிம்கள் அல்ல. ஒன்றை சொல்லுகிறேன், திண்டுக்கல்லில் இருக்கிற ஜமால் முகமது கல்லூரி இருக்கிறது. அந்த ஜமால் முகமது கல்லூரியினுடைய தாராளர்கள் ஜமால் முகமது யார் தெரியுமா? மரியாதைக்குரிய தேவர் பெருமகனாளர்களுடைய உடன்பிறப்புகள் மட்டுமல்ல, அவர்கள் பங்காளிகள். அவர்கள் அந்த சமூகத்திலே இருந்து வந்தவர்கள். ஆகவே நாயார் கல்லனா மரவனா பல்லனா பறையனா தெரிய, நான் முஸ்லிமாக இருப்பதாலே என் ஜாதிகள் இங்கே தெரியவில்லை. நான் எந்த இடத்திலே இருந்து வந்தேன் என்று தெரியவில்லை. ஆகவே அன்பு சகோதரர்களே, நான் இன்றைக்கு சொல்லுகிற நேரத்தில் சொன்னார்கள், அழகாக வாஜிநாதன் சொன்னார், நீங்கள் உங்கள் மதத்தை பரப்புகிற சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது என்று. நான் சொல்லுகிறேன், அந்த சுதந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்களா? மதத்தை பரப்பினீர்களா? நீங்கள் சொல்லி தேனியிலே இருந்து 40 குடும்பம் வரவில்லை. நீங்கள் சொல்லி மேட்டுப்பாளையத்திலே இருந்து குடும்பங்கள் வரவில்லை. நீங்கள் சொல்லி மீனாட்சிபுரத்திலே இருந்து வரவில்லை. அவன் குர்ஆனை படிக்கிறான், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படிக்கிறான், அதை படித்து வருகிறான். இப்பொழுது கூட மோனிகா என்கிற ஒரு சினிமா நடிகை, அவள் இஸ்லாமியராக இல்லை, அவள் இந்துவாக இருக்கிற நேரத்தில், அவள் வெளியே போகிற நேரத்தில் தனக்கு பாதுகாப்பு என்பதற்காக ஹிஜாப் அணிந்து அவள் செல்கிறாள், வருகிறாள். அந்த ஹிஜாப் அவளுக்கு பாதுகாப்பாக இருந்த காரணத்தாலே அவள் இஸ்லாத்துக்கு வருகிறாள். இந்த ஹிஜாப் இஸ்லாத்துக்கு அழைத்து வருகிறது. ஆனால் முஸ்லிமாகிய நீங்கள் யாரையும் இஸ்லாத்துக்கு அழைத்து வரவில்லை. இந்த ஹிஜாப் அது பிரச்சாரம் செய்கிறது. உங்களுக்கு தெரியுமா, கேரளத்திலே சிறந்த எழுத்தாளர் கமலாதாஸ், அவர் 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 இந்துவாக இருக்கும் போது அவருடைய கதைகள் இங்கே பிரச்சனைக்குரியதாக இருந்திருக்கின்றன. அவர் ஒரு சுதந்திர வேட்கை உடையவர். அவர் ஹிஜாப்பை அடிக்கிறார், அதற்கு பிறகுதான் அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பாருங்கள், அவர்கள் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைக்கு யூபியில அவர் என்ன செய்யறானுங்க? மக்களுக்கு அங்கே சுதந்திரம் இல்லை, மக்களுக்கு அங்கே ஆம்புலன்ஸ் இல்லை, மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் உண்டாக்கலாம். 3 வருடத்திலே அவர்கள் 355 கோடியை மாட்டுக்காக செலவழித்திருக்கிறார். 5167 மாடு பாதுகாப்பு மையங்களை உருவாக்குகிறார். அது மூலமாக 8 லட்சம் மாடுகளை பராமரிக்கிறார். ஆனா 16 லட்சம் மாடுகள் பசுக்கள், மாடுகள் என்றால் அது மாடுகள், பசுக்கள், 16 லட்சம் பசுக்கள் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் ரோட்டிலே தெரிந்து கொண்டிருக்கிறது. இங்கே யூபியில் அங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகிறார் யார்? மாட்சி திருந்திய 56 இன்ச்சு, இங்க 56 இன்ச்சு காரர் இங்கே வருகிறார். வந்து சொல்லுகிறார், வருகிற சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் ஜெயித்து விட்டால் இந்த ரோட்டிலே தெரிகிற பசுமாட்டுக்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டாக்குவோம். இப்ப நீங்க மட்டும் ஆட்சி முடியாம சிறச்சுக்கிட்டாளா இருக்கீங்க? நீங்க எல்லாம் ஆட்சி இருக்கிறீங்க, நீங்க தான் பதவியில் இருக்கிறீங்க. ஆனால் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த 16 லட்சம் ஆடுகளுக்கும் நாங்கள் அதற்குரிய ஆயத்த வேலைகளை பாதுகாக்கிற வேலைகள் என்று இன்றைக்கு சொல்லுகிற ஒரு சூழலை இன்றைக்கு நாம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, இவர்கள் இன்னைக்கு சொன்னார்கள் சட்டத்தை விளைக்கிறான் என்று. பாபர் மசூதி தீர்ப்பை அழகாக சொன்னார். சொல்லுகிறான், நீதிபதிகள் 5 பேர் தானே, 5 பேர் உட்கார்ந்து படிக்கலாம், இடிச்சது தப்பு. பாபர் மசூதிய முதல்ல சொல்றான், இடிச்சது தப்பு. சரியா சொல்லிட்டாயா? பரவாயில்லையா ரஞ்சன் கோகாய், சரியா சொல்லிட்டான், இடிச்சது தப்பு, அது தண்டிக்கப்பட வேண்டும், அவர்களுக்குரிய தண்டனைகள் அந்த நீதிமன்றம் கொடுக்கும். சரி, அதுக்கு உள்ளே கோயில் இருப்பதற்கு அத்தாட்சிகள் இல்லை, சரி, எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் அதாவது ஒருத்தர் கேஸ் கொண்டு போய் விடுகிறோம், இந்த பெண்ணை கற்பழிச்சுட்டாங்க,
அப்படின்னு ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறான். தன் மனைவியை கற்பழித்து விட்டதாக கணவன் வழக்கு தொடுக்கிறான். நீதிபதி சொல்லுகிறார், ரஞ்சன் கோகாய், இனி கற்பழித்தது தப்பு, அந்த பெண் அவருடைய மனைவிதான், கற்பழித்தது தகுப்பு, அதனாலே நான் சொல்லுகிறேன் இந்த மனைவியை நீயே வைத்துக்கொள், யார கற்பழித்தவனே வைத்துக்கொள் என்று நீதிமன்றம் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி இல்லையா? இது இடிச்சது தப்பு, உள்ள கோயிலுக்குள்ள ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சன் கோகோய் என்று சொல்லப்படுகிற அவனை நீதிபதி, அந்த அயோக்கியன், நான் இது எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்கேன், என் மேல கண்டெம்ட் கோர்ட் போடுவாங்கன்னு பார்க்கிறேன், போட மாட்டேங்கிறான். இந்த அயோக்கியன் சொல்லுகிறான், இவர்கள் அங்கே கொடுத்துட்டு அன்றைக்கு இரவு, நல்லா கவனிச்சுக்கணும், தாஜ் ஹோட்டல்ல ஒரு விருந்து வைக்கிறான். உயர்ந்த வகை ஒயின்களோடு என்னோடு இருந்து தீர்ப்பளித்த நீதிபதிகளுக்காக நான் ஒரு உயர்ந்த ரக ஒயின்களை வைத்து அவர்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுத்தேன். அவனுடைய வாழ்க்கை வரலாறு சொல்றான். சொல்றான், என்னை சொல்லுகிறார்கள், நான் எனக்கு பாராளுமன்ற ராஜ்யசபாவுடைய உறுப்பினர் தந்தது பாபர் மசூதி தீர்ப்பு தந்ததற்காகவும் ராபேல் வழக்கை தள்ளுபடி செய்ததற்காகவும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் அப்படி இல்லை, அதுக்காக இல்லை, நீங்க அப்படி தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு அதிலேயே சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், ஏடா நாய, அந்த சீட்டுக்காகத்தான நீ நக்கிறதுக்காகத்தான அதை கொடுத்த, அதனால எங்கள் குற்றச்சாட்டு. அப்படி இருந்தால் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை நீ கொண்டிருப்பாயாடா? இந்தியாவின் இந்த சொல்லுகிறாளே, நாங்கள் பாரத மாதா பாரத மாதா என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். இதை சொல்லுகிறான் ஒருத்தன், நாங்கள் பாரத மாதா பாரத மாதா என்று சொல்ல கேட்டு இருக்கிறோம், பார்த்ததில்லை. முஸ்கான், உன்னை பார்த்த பிறகுதான் தெரிகிறது நீ பாரத மாதா என்று சொல்லுகிறானே, அந்த பாரத மாதாவை உங்கள் தீர்ப்புகள் கற்பழிக்கவில்லையா? அதுல இருந்தவன் தான் ஒருத்தன் பேர் என்ன தெரியுமா? அப்துல் நாசர். அப்துல் நாசர் அவன் என்ன செய்யறான்னு நீங்க பாருங்க. அப்துல் நாசர் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்று சொல்லுகிற அவர்களுடைய மாநாட்டிலே கலந்து விடுகிறான். யாரு? இந்த முஸ்லிம் பெயர் தான் இருக்கான அப்துல் நாசர். அந்த கயவன் அவனை நீதிபதினு சொல்றாங்க. அந்த பாபர் மசூதியை தூக்கி கொடுத்தானுங்கல்ல, அவன்ல ஒரு கவ்வோதி அதுல கலந்துக்கிட்டு சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, இப்ப உள்ள சட்ட முறைகள் காலனி ஆதிக்க சட்ட முறைகள், இவைகளை தூக்கி எறிய வேண்டும். எதை கொண்டு வரணுமா? பண்டைய இந்திய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் சட்டங்களை சொல்றான். யாருடைய சட்டங்கள் கொண்டு வரணுமா? மனு, யாரு? மனு, கௌடில்யா, பிரகாஸ்பதி, நாரதர், யாக்ஞவல்கியா போன்றவர்களுடைய சட்டங்களை கொண்டு வர வேண்டும். கிமு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது அர்த்த சாஸ்திரம், கிபி 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது மனிதார்த்த சாஸ்திரம், இவர்களை கொண்டு வரணும். சொல்றது யாரு? இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி. அந்த கயவனம் தான் பாபர் மசூதிக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. நான் சொல்றேன், நீங்க இன்றைக்கு எங்களிடத்திலே இருந்து களவாடி திருடி அங்கே நீங்கள் ராமஜன்ம பூமியை என்று சொல்லி ராமர் கோயில் கட்டுகிறீர்கள். நாங்கள் கையாளாதவர்கள் தான். எங்கள் முஸ்கான் சொன்னாலே அதுபோல் நாங்கள் கையாளவர்கள் தான். ஆனால் எங்கள் சந்ததியினர் நிச்சயமாக அதை மீட்பார்கள் 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 என்பதை இந்த அயோக்கியர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாம் தமிழ்நாடு பெரியார் பூமி, இங்க ஒண்ணு நாளாற்ற முடியாது நினைச்சுக்காதீங்க. கோட்சேயை தேசபக்தராய் சொல்லுகிற கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம் ஆட்களே தோளிலே கை போட்டு கூட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் அதை சும்மா விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை அப்படி பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள, அவர்களுடைய பணங்களை காப்பாற்றிக் கொள்ள, அவர்கள் ஆட்சியிலே தொடர்வதற்காக
எதையும் விலை கொடுப்பார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்தியாவினுடைய குறிப்பாக தமிழகத்தினுடைய வெள்ளை இது பெரியார்வன் 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பதை அர்த்தமல்ல, இதை காக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு 1-2 விஷயங்களை சொல்லுகிறேன். அங்கே சங்கரமடத்தினுடைய இவருடைய சிலையை திறந்து வைக்கிறார் மோடி. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்து கோயில்களிலே, மிக பிரபலமான இந்து கோயில்களிலே அதை ஒளிபரப்பு பண்ண வேண்டும் என்று இங்கே நிர்மலா சீதாராமன் இறைவனிடத்திலே சொல்லி அதை ஸ்டாலினிடத்திலே சொல்லப்பட்டு அதற்கு பிறகு இவர்கள் அமைதியாக இருந்தார்களே தவிர அவைகளெல்லாம் வைத்தார்கள், பார்த்தார்கள். இவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஐயா வீரமணி அவர்கள் கேட்டார், அமைதியா இருந்தார், ஒண்ணுமே பதில் சொல்லாம இருந்தார். அப்படித்தான் இவர்கள் அதை வரவேற்பார்கள், செய்வார்கள். கேள்வி கேட்டா பதில் சொல்லாம இருப்பாங்க. நாம பெரியாருடைய குழந்தைகள் என்று சொல்லிக்கொண்டு ஏமாந்து விடாதீர்கள் என்று உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் கோடிட்டு காட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆகிருதவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.